ஹலோ சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3rd டேர்மில் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு இந்த லெசன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்கதை சுருக்கம். பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காற்சிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வனவள் என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. மதுரை நகருக்கு கோவலனோட கண்ணகி வராங்க. அவங்க செய்யாத குற்றத்திற்காக நியாயம் கேட்கறதுக்காக, அதாவது கோவலனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. என் கணவன் திருடலை, அதாவது பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி வராங்க மதுரை நகருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான உரையாடல் தான் இங்கே பார்க்க போகிறோம். வாயிற்காப்போன். அரசே அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடனும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். பாண்டிய மன்னர். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா அப்படின்னு பாண்டிய மன்னர் சொல்கிறாரு. வாயிற்காப்போன். கேட்டேன் மன்னா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். உடனே அதுக்கு பாண்டிய மன்னர் சொல்கிறாரு, நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீட்டிற்கு அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. அப்போ தான் கண்ணகி உள்ளே வராங்க, அரசவைக்குள்ளே வராங்க. எல்லாரும் இருக்கும்போது பாண்டிய மன்னர் உள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. அதனால் உள்ளே கண்ணகி வராங்க. பாண்டிய மன்னர் சொல்கிறாரு, இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? அதுக்கு கண்ணகி சொல்கிறாங்க, ஆராய்ந்து நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரென்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலில் கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிற்று கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி அறிவாயா அப்படின்னு கண்ணகி சொல்கிறாங்க. உடனே பாண்டிய மன்னர், பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிற அப்படின்னு பாண்டிய மன்னர் சொல்கிறாங்க. அவங்க எல்லா கதையும் சொல்கிறாங்க. யார்? கண்ணகி. அதுக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கே நீங்கள் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னர் சொல்கிறாரு. உடனே கண்ணகி என்ன சொல்கிறாங்க, இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலையை அறியாமல் தான் இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான் அப்படின்னு சொல்லிட்டு கோவலனோட மனைவி, என்னோட ஊர் என்ன ஊர் சொல்கிறாங்க? புகார் நகரம். ஓகேங்களா? அப்போ பாண்டிய மன்னர் சொல்கிறார், ஓ இப்பொழுது புரிகிற, அந்த கோவலன் மனைவியாய் நீ அப்படின்னு பாண்டிய மன்னர் கேட்குறாரு. உடனே கண்ணகி என்ன சொல்கிறாங்க, போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு என் கால் சிலம்பை விற்க வந்த கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணகி. பாண்டிய மன்னர் சொல்கிறாரு, பெண்ணே, போதும் நிறுத்து. கள்வனை கொள்வது கொடுங்கோலன்று, அஃது ஏற்புடையதே, அஃது அறநெறியும் ஆகும். இது அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு பாண்டிய மன்னர் சொல்கிறாரு. உடனே கண்ணகி சொல்கிறாங்க, அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கள்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பும் அரசுக்குரிய சிலம்பு ஒன்று. அதன் இணைச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் காற்சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது அப்படின்னு கண்ணகி சொல்கிறாங்க. இது ராணியோடது கிடையாது, என்கிட்ட இருக்கிற சிலம்பு தான் அவர் எத்மே வச்சாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக கண்ணகி அரசர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாண்டிய மன்னர் சொல்கிறாரு, பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாவின் அரசுக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. அன்றோர் நிறைந்த இந்த அவைதலிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே? கோவலனிடம் பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர் உத்தரவு கொடுக்குறாரு.
சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பாண்டிய மன்னர் உடனே சொல்கிறாரு, பெண்ணே இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறார். அந்த மன்னர் கொடுத்த சிலம்பை கண்ணகி கையில் எடுக்கிறாங்க. உடனே கண்ணகி சொல்கிறாங்க, நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன், இங்கே பார் அப்படின்னு கண்ணகி சொல்கிறாங்க. கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றாள். அதிலிருந்து மாணிக்க கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது. பாண்டிய மன்னர், தவறித்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே, யானோ அரசன் யானோ கல்வன், இது என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே, இனி மேலும் நான் உயிரோடு இருத்தல் தகுமோ, இனி எனக்கு வெண்கொற்ற குடை எதற்கு, செங்கோல் தான் எதற்கு என்று வாழ்நாள் இன்றோடு முடிவதாக பாண்டிய மன்னர் தன் தவறை வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணிலிருந்து தரைமீண்டு விழுந்து இறந்து படுகிறார். அதாவது நம்ம தப்பாக சொல்லிட்டோம் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னர் ஐயோ நான் எனக்கு வெண்கொட் கொடை எதற்கு, செங்கோல் தான் எதற்கு அப்படின்னு சொல்லி கத்தி கூச்சலிடுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தப்பான ஒரு பழி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அரியணையிலேருந்து தரைமால் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா? இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், புறாவிற்காக தன் உடலை தந்த மன்னன் யார்? செபி மன்னன். செகண்ட் ஒன், கண்ணகியின் சிலம்பு டேஷால் ஆனது. கண்ணகியோட சிலம்பு எதனால் ஆனது? மாணிக்கம். அறநெறி. தேர்ட் ஒன், அறநெறி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறம் ப்ளஸ் நெறி. ஃபோர்த் ஒன், கால் ப்ளஸ் சிலம்பு இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது காற்சிலம்பு. தண்டித்தல் இச்சொல்லின் பொருள் ஒருத்தல். சரிங்களா?